வணக்கம் அனைவருக்கும். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காரப்பட்டை மகமையில் நடைபெற்ற தேர்தலில் காரப்பட்டை நாடார் ஆண்கள் மேல்நிலை பள்ளி செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நீதிமன்ற உத்தரவுப்படி 4/8/2022 முதல் செயலராக பொறுப்பில் உள்ளேன். கடந்த காலங்களிலே பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு சீர்கேடுகளை களையும் வண்ணமாக பள்ளியில் பொறுப்பேற்றவுடன் மாணவர்களிடையே தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைந்திருந்த காரணத்தினால் சுமார் 70% தேர்ச்சி 10 மற்றும் 12ஆம் வகுப்புல இதை சீர் செய்வதற்காக ஆசிரியர்களுக்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு தற்பொழுது மேம்படுத்தப்பட்ட திறன் பயிற்சிகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வகுப்புகள் ஆகியவை நடைபெற்று தற்பொழுது பள்ளி 10 மற்றும் 12ல் 99% 98% தேர்ச்சி விகிதத்தை அறிந்திருக்கும். அதே நேரத்தில் பள்ளியில் பல்வேறு பணிகளை தூய்மை பணிகள் இருந்து மைதான சீரமைப்பு, பள்ளி லேபுகள், கெமிஸ்ட்ரி லேப், கம்ப்யூட்டர் லேப் அனைத்தையும் சீரமைத்து சீரும் சிறப்புமாக மாணவர்களுக்கு ஏதுவாக செய்தோம். மேலும் சத்துணவில் அரசு வழங்கும் நிதியை சாண்டி மேலும் தினம் 1000 ரூபாய் செலவழித்து மாணவர்களுக்கு பல்வேறு ஊட்டமு சத்துக்கள் மிக்க உணவுகள் அளிக்கப்பட்டு மாணவர்கள் நலன் சார்ந்தே எல்லா நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆசிரியர்களிடம் சில சுணக்கங்கள் ஏற்பட்டது. அது குறித்து ஆராய்ந்த போது ஆசிரியர்கள் சிலர் ஒருங்கிணைந்து ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பணம் இழந்ததாகவும் அது தொடர்பாக அடிக்கடி ஃபோனில் யூஸ் பண்ணுறதாகவும் இந்த ரியல் எஸ்டேட் செய்வது இது போன்ற பல்வேறு படத்தும் பணியை தாண்டி சில பணிகளை செய்ததால் ஆசிரியர்களிடம் அவர்களோட பெர்சனல் போனை பள்ளி வேலைகளை மட்டும் தலைமை ஆசிரியர் இருக்கவும் அவர்களுக்கு ஏதேனும் அவசர எடுத்தேன். சில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் காரணமாக என் மீது அதிருப்தியை உருவாக்கினார்கள். அதே வேளையில் பள்ளி பாட பரீட்சை பேப்பர்களை அவர்கள் திருத்திர விகிதத்தை பார்த்த பொழுது மிக்க அதிர்ச்சியுற்றேன். ஐஐடி என்றால் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மார்க் போட்டிருக்காங்க. பேப்பரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியாலஜிக்கும் மார்க் போட்டிருக்காங்க. இந்த முறைகேடு செய்த ஆசிரியர்களை மற்றும் 2 மார்க் வினாத்தாளுக்கு தவறான பதில் எழுதின மாணவனுக்கு 3 மார்க்குகளை வழங்கி மாணவனோட நலனை பாதித்த ஆசிரியர்களுக்கு இன்கிரிமெண்ட்களை இடைநிறுத்தம் செய்தேன். மேலும் டெட் தேர்ச்சி இல்லாமல் பள்ளியில் தூங்கி கொண்டிருந்த ஆசிரியர் மீது அவர் டெட் இல்லாத காரணத்தை குறித்து விளக்கமோ அவர் ஹோம் அப்ளையன்சஸ் என்பதற்கு சட்டப்படியின் படம் வரைஞ்சதுக்கு மார்க் கொடுத்ததுனால காரணத்தினாலையும் ஒரு ஆசிரியரை இடைநிறுத்தம் செய்தேன். அனைத்தும் சட்ட விதிகளை பின்பற்றி செய்தேன். இதனால் அந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என் மீது கொதித்திருந்த நிலையில் மகமை நிர்வாகத்திலும் எனக்கு நல்ல பெயர் கிடைத்தது. பள்ளியை நன்றாக வைத்திருக்க நிலையில் இந்த வேளையில இந்த இடைநிறுத்தம் செய்யப்பட்ட ஆசிரியர் திரு விநாயகமூர்த்தி, அவர் மகமை செயலர் திரு விநாயகமூர்த்திக்கு மிகவும் வேண்டியவர். இது போன்ற நடவடிக்கைகளால் எங்களுக்குள்ள மகமையில் இருந்த நிர்வாக உறவு சீர்கெட்டது. மேலும் வடது சிந்தனான காரப்பட்டை மகமை கடந்த 15 ஆண்டுகளாக பதிவுத்துறையில் எந்தவித அங்கீகாரமும் பதிவும் இல்லாமல் இன்றைய தேதி வரை இருப்பதனை சுட்டிக்காட்டி பலமுறை கடிதங்கள் கொடுத்து அதை சீர் செய்ய கோரினேன். இதனால் நிர்வாகிகளுக்கும் சக நிர்வாகிகளுக்கும் எனக்கும் போட்டி பொறாமைகள் வந்தது. மேலும் இது தொடர்பாக நான் முறையிட்டதன் பேரில் பல்வேறு வழக்குகள் மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உறுப்பினர் சேர்க்கையில பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் இன்றளவும் பல்வேறு நீதிமன்றங்கள் வழக்குகள் நிலுவையில் உள்ள விநாயகமூர்த்தி அவர்கள் கடந்த 3 ஆண்டுல ஒரு உறுப்பினர் கூட புதுசா சேர்க்கல. சட்ட விதிகளை பின்பற்றி சேர்க்கவில்லை. ஆகையினால நான் இது குறித்து பல்வேறு நடவடிக்கை எடுக்க முறையிட்டேன். இதனால் என் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில விரோதம் வளர்ந்தது. இந்த நிலையில் கடந்த தேர்தலே உயர்நீதிமன்ற கிளையின் மேற்பார்வையில் நடந்த அதனால் மட்டுமே நீதிமன்ற ஆணையர் மூலம் நடைபெற்றதனால் மட்டுமே பதிவுத்துறையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுதும்
பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதை மறைத்து தேர்தலை நடத்த முயற்சிக்கின்றனர். ஆகவே இது குறித்து அவர்களிடம் பதிவுத்துறையில் முறையாக பதிந்து அங்கீகரிக்கப்பட்ட மெம்பர்கள் பட்டியலை கொண்டு நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தும் என்று பலமுறை கோரிக்கை எடுத்து எழுந்ததனால என் மீது உள்ள தனிப்பட்ட விமர்சனங்களை நீடித்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2/8 முதல் எனது பதவிக்காலம் முடிந்த நிலையிலும் மகமையின் துணை விதிகளின் அடிப்படையில் உத்தியோகஸ்தர்களே அடுத்த தேர்தல் நடந்து புதிய செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் வரை பொறுப்பில் இருக்கலாம். ஏனென்றால் ஒரு பள்ளி என்றால் அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பிற நிர்வாக பணியாளர்கள் மற்றும் வாகன இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், வாட்ச்மேன் இவர்களுக்கெல்லாம் சம்பளம் வழங்குவதற்காக மட்டுமன்றி முறையாக கணக்கு வழக்குகளை பராமரித்து புதிய செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வசம் ஒப்படைப்பதுதான் விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் இன்றளவு மகமை செயலாளரும் பதவியில் இருக்கிறார், நாங்களும் பதவியில் இருக்கிறேன். இது தொடர்பாக உரிய தீர்மானங்களை நிறைவேற்றி நான் கல்வித்துறைக்கு விண்ணப்பித்ததை கல்வித்துறை அங்கீகரித்தது. இதை பொறுக்காமல் திரு விநாயகமூர்த்தி மற்றும் மகமை உதவி தலைவர் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி கல்வித்துறைக்கு பல்வேறு புகார்களை, ஆதாரமற்ற புகார்களை அளித்தனர். அதன் பேரில் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி மாவட்ட கல்வி அலுவலர் தனது உத்தரவில் அவர்களுடைய புகார்களை பற்றி பரிசீலிக்கவில்லை என்று கோரியதன் அடிப்படையில் கடந்த 10/10/2025 அன்று நீதியரசர் PT ஆஷாஜே அவர்கள் புதிய உத்தரவை பிறப்பித்து அனைத்து தரப்பு புகாரிலும் ஆதாரம் இருப்பின் அது குறித்து அறிக்கை அளித்து அதன் பின்பு செயலரிடம் முறையாக விளக்கம் கேட்டு உத்தரவிட சொல்லி 1 மாத காலத்திற்கு உத்தரவிட சொல்லி உத்தரவு வழங்கியுள்ளார்கள். இவர்களுக்கு அதற்கு முன்பாகவே என்னை பதவி ஆற்றிவிட்டால் தான் நடைபெற உள்ள எலெக்ஷனில் நான் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே முறைகேடாக ஒருவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் விதிகள் உள்ளன மகமையில். அந்த விதிகள் எதையும் பின்பற்றாமல் அவசர கோலத்தில் தேர்தல் அதிகாரி நியமிக்கப்படும் கூட்டத்தில் தேவையில்லாத தீர்மானத்தை கொண்டு என்னை நீக்கிவிட்டதாக பிரஸ்தாபிக்கிறார்கள். தவறான தகவல் அது. இதுவரை 4வது தேதி வரை எனக்கு எந்த உத்தரவுகளையும் கொடுக்கவில்லை. மேலும் நேற்று பள்ளியில் CCTV கேமரா கடந்த 4 நாட்களாக சரிவரை இயங்கவில்லை என்பதால் அதற்குரிய இந்தியன் கம்ப்யூட்டர் உரிமையாளர் கதிரிடம் கோரியிருந்தபடி அவரும் அந்த பணியாளரும் அதை சீர் செய்வதற்கு 3 நாட்கள் செல்லாத காரணத்தால் நேற்று சென்றார்கள். சென்ற வேளையில் ஆசிரியர்கள் தாங்கள் முறையாக பணி செய்யாததை நான் CCTV கேமராவில் ரெக்கார்டு இருக்கிறதுனால அவனை அந்த நபரையும் அவர் டெக்னீஷியனையும் மிரட்டி பாஸ்வேர்டுகளை பெற்றுக்கொண்டு அதனை அழித்து விட்டார்கள். வேறு பாஸ்வேர்டு மாத்தினால் இதனால் உடனடியாக பள்ளிக்கு சென்று நமக்குள்ள உள்ள பிரச்சனை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட இருக்கு. அவரு அதுல உரிய உத்தரவு பிறப்பிக்கிற விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் உங்களுடைய சம்பளத்துக்கும் பணி பாதுகாப்புக்கும் நான் தான் செயலர் என்பதனால் தங்கள் பணியை செய்ய சொன்னார்கள். அவர்கள் வீண் குற்றச்சாட்டுகள். ஏனென்றால் நான் பதவியில் நீடிக்க கூடாது என்று மகமை செயலாளரும் மகமை உதவி தலைவர் மகேந்திரன் என்பவரும் கல்வித்துறைக்கே முறைகேடாக கடிதங்கள் அளித்தனர். அதையும் மீறிதான் மாவட்ட கல்வி அலுவலர் எனக்கு வழங்கினார்கள். இந்த வன்மத்தை கொண்டு ஆசிரியர்கள் ஏற்கனவே என்னால் பாதிக்கப்பட்ட நான் மாணவர் நலன்களுக்காக மட்டுமே பள்ளியில் எந்தவித நடவடிக்கை எடுத்தேன். முறைகேடாக எந்த செயலும் செய்யவில்லை. மேலும் மகமையில் நடைபெறும் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து பல்வேறு வழக்கில் இருப்பதை சுட்டிக்காட்டி முறையாக தேர்தல் நடத்துமாறு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அநியாயமாக எந்தவித அஜெண்டாவும் இல்லாமல் முறைகேடாக என்னை நிறுத்தியதாக தவறான முறையில் பிரஸ்தாபிக்கிறார்கள். இது குறித்து நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன். மேலும் இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டால் அது சட்டப்படி எனக்குத்தான் சாதகமாக வரும் என்று தெரிந்து கொண்டே விநாயகமூர்த்தியும் அவர் தரப்பினரும் ஆசிரியர்களை தூண்டிவிட்டு வீண் அவதூறுகளை கழிப்பு அவர்கள் கல்வி பணியை செய்யாமல் முறையற்ற தன்மையை உருவாக்கி அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி நேற்று பள்ளியில் வந்து நிர்வாகத்தின் சார்பில் என்னிடம் கேட்காமல் மாவட்ட கல்வி அலுவலருக்கும் முதன்மை கல்வி அலுவலருக்கும் காவல்துறைக்கும் நான் பதவியிலிருந்தும் மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர்களிருந்தும் என்னை நீக்கிவிட்டதாக தகவல் தெரிவித்து பள்ளி அவர்கள் பொறுப்பில் எடுப்பது முறைகேடாக குறுக்கு வழியில் எடுப்பதற்காக பள்ளி சாவியை கைப்பற்றிக் கொண்டு தற்பொழுது இந்த சீர்கேடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் உரிய சட்ட விதிகளை பின்பற்றி அதற்குரிய நீதிமன்றத்தை நாடி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் பள்ளி செயலராக அடுத்த செயலர் எலெக்ஷன் நடைபெற்று முறையாக ஒருவர் செயலர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் உரிய கணக்கு வழக்குகள் மற்றும் ஆவணங்களை அவர் வசம் ஒப்படைப்பது தான் ஜனநாயகம். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இவர்களால் முறையாக தேர்தல் நடத்த இயலாது, அதில் கால தாமதம் ஆகிக்கொண்டே இருப்பதால் பல்வேறு வழக்குகள் இருப்பதை மறைத்து அவசர கோலத்தில் நடத்திட வேண்டும் என்பதற்காக என்னை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பிரஸ்தாபித்துள்ளார்கள், நீக்கியதாக. மேலும் இந்த மகமையில் பல்வேறு உறுப்பினர்கள் தொடர்பான வழக்கு இருப்பதற்கு காரணமும் நிர்வாகி மகமை செயலர் விநாயகமூர்த்தி தான். கடந்த காலங்களிலே அவருக்கு தேவையானவர்களை விதிகளை பின்பற்றாமல் விதிகளுக்கு மீறி
உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டு பின்பு அவர்களை தேவையற்ற நேரத்திலே நீக்குவதற்காக என் மூலம் பல வழக்குகளை நடத்தினார்கள். அனைத்து உண்மையும் எனக்கு தெரியும். தற்பொழுது அவர்கள் வேண்டும் என்றால் என்னை நீக்குவார். வெறும் புதிய விதிகளை பின்பற்றி எப்பொழுதுமே எந்த கூட்டத்தையும் முறையாக நடத்துவதில்லை. அஜெண்டாக்கள் இல்லாத விஷயங்களை நிறைவேற்றி ஏற்கனவே இது போன்று அவருடைய உறவினரான காரப்பட்டி நாடார் பெண்கள் மேல்நிலைச் பள்ளி மீது அவதூறு குற்றச்சாட்டு கூறியதன் அடிப்படையில் இவர் செய்யும் முறைகேடுகளை குறிப்பிட்டு ஒரு தபாலை அனுப்பிவிட்டு ராஜினாமா செய்து விட்டார். அதுபோல் அதன் மூலம் அந்த பள்ளியை குறுக்கு வழியிலே அவர் தரப்பினருடன் இணைந்து அதை கைப்பற்றி வைத்துள்ளார். அதே போன்று என்னிடம் நடக்க முயற்சித்தார்கள். நான் ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் என்பதாலும் நான் கொஞ்சம் இதை பள்ளி நலனுக்காக இருக்கிற வரைக்கும் முறையா தேர்தல் நடந்து அடுத்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு முறையாக இன்னொரு செயலர் வரும் முறை கணக்கு வழக்குகள் இருந்து அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்க தயாராக இருந்ததனால் இந்த சட்ட போராட்டம் நடத்தி வருவதனால் என்னை அகற்றுவதற்கு குறுக்கு வழியில் முறையிடுகிறார்கள். இதனால் மாணவர்கள் கற்பிக்கும் நலனை மிகவும் பாதித்தவர்கள் என்பதை வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கு தொடுத்து அது நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே தலைமை ஆசிரியர் வழியாக எந்த பில்லு எனக்கு வரணும், சம்பள பில்லு இதுவரைக்கும் முறையாக கையெழுத்து போட்டுருக்கேன்னா தீபாவளி அட்வான்ஸ் இவங்க வாங்கின தகவல் கோரிக்கை விடுத்திருந்தது தலைமை ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் டேபிள்ல இருந்து எனக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும். தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருப்பவர்களும் ஆசிரியர்களோடு இருந்து என் மீது வழக்கு தொடுத்துள்ள காரணத்தால் மேற்படி தகவலை முறையாக எனக்கு தெரிவிக்கவில்லை. என்னிடம் வந்திருந்தால் இந்த பள்ளியில் இருந்த சமயம் பொறுப்பில் இருந்த பொறுப்பு தலைமை ஆசிரியரும் என் மீது வழக்கு தொடுத்த காரணத்தால் எனக்கு அந்த பில்களை முறையான வழியில் எனக்கு சேர்க்கவில்லை. ஆனால் அது வீண் குற்றச்சாட்டு கூறுவதற்கு இதனை உபயோகப்படுத்தல. ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பின்னாடி தாரன் சொன்னதாகவும் இதுவரைக்கும் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு மொத்தத்தில் 7.5 லட்சம் ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த சமுதாயத்துல நான் ஒரு வியாபாரியோட பையன், ஒரு வழக்கறிஞர். 7.5 லட்சம் ரூபாயை தான் ஆசிரியர்கள்ட்ட மோசடி பண்ணணும்னு அந்த பள்ளிக்கூடத்துல என்ன வருமானம் இருக்கு எல்லாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த விதத்துல எந்த ஆசிரியர்கிட்டையும் எந்த கையூற்றோ எந்த வித கடனோ பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கடன் கொடுத்தேன் என்று கூறிய ஒரு தபாலை எனக்கு அனுப்பியதன் அடிப்படையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு எவ்வாறு எப்படி கொடுத்தார்கள் என்பது இது குறித்து எனக்கு எந்த விடையும் தெரியாதனால அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினேன். அனைத்து ஆசிரியர்களுக்கு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளவர்களுக்கு அதனை பள்ளி ரெக்கார்ட் கிளர்க் மாரியப்பன் அவர்கள் கொண்டு கொடுத்ததற்கு இந்த கையெழுத்தொப்பமிட்டு இந்த கடிதங்களை பெற்று சார் கொடுக்க சொன்னார் என்று கூறியதற்கு அவர் செயலர் இல்லை, அவர் மீது நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கோம், அதனால அவர் கொடுக்கிற எந்த தபாலையும் பெற மாட்டோம்னு சொன்னதுனால அந்த ரெக்கார்ட் கிளர்க்கு நான் ஆசிரியர்கள் கொண்டு சேர்த்த பொழுது ஒருத்தரும் பெற மறுஇல்லை. அதனால் அனைத்து ஆசிரியர்களும் பெற மறுத்தார்கள் என்று கையொப்பமிட்டு அந்த படிவத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆவணம் என் வசம் உள்ளது. ஒருவருக்கு கடன் கொடுத்தேன் என்று சொன்னால் அந்தந்த ஆண்டு வருமான துறையில இருக்கணும். 20,000 அரசு ஊழியர்கள் போல் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள். இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக கொடுக்கப்பட்ட தபால்களை கூட பதில் தரவில்லை என்றால் 7.5 லட்சம் மோசடி செய்வதுதான் என் எண்ணமா? 3 ஆண்டு காலம் இந்த பதவியில் இருந்திருக்கிறேன். அவர் முறைகேடாக உறுப்பினர்களை சேர்ப்பார். அவர்கள் தேவையில்லை என்ற பட்சத்தில் என்னை உபயோகித்து பல நபர்களுக்கு என்னை பயன்படுத்தி அவர் காரியம் சாதித்து நான் பகையாளியான இன்னைக்கு தேதிக்கு நான் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சதுனால அந்த வழக்குகள் எல்லாம் தொடரணும்னா அவங்களோட ஓட்டுகள் எல்லாம் தேவைப்படுறதுனால இவர் சேர்த்ததுனால என்னை பறி கொடுக்க துணிஞ்சிட்டாரு. உதவி தலைமை ஆசிரியர் நியமனத்துலதான் இருந்தாங்க. அனைவரும் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். ஒரு ஆசிரியருக்கு தொடையில சில காயம் ஏற்பட்டதுனால அவர் தற்காலிகமா பொறுப்புல இருந்து விளையினால இன்னொருத்தர் தற்காலிகமா ஏற்பாடு செய்திருந்தோம். அவர் பணியில் இருந்தாரு. வெளியில இருந்து புகார்களை அனுப்ப சொல்லி கட்டாயப்படுத்தி அனைத்து ஆசிரியர்களிடம் சில ஆசிரியர்கிட்ட நேரில் போன்லயே பேசி நான் சொன்ன புகார் கடிதத்தில் கையெழுத்து போடணும், அடுத்து எங்க நிறுவனம் தான் இல்லைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி திரு விநாயகமூர்த்தி மிரட்டினால நிறைய ஆசிரியர் கையெழுப்பிட்டு வழக்கு தொடுத்தார்கள். அவ்வாறு கையெழுத்திட்டது அவரும் கையெழுத்திட்டதுனால அவர் ஒரு பணியை புறக்கணித்தாரே தவிர அவர் ராஜினாமாவோ என்னிடம் எந்த கடிதமோ கொடுக்கவில்லை. நான் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இல்லை என்று தெரியல. ஆனால் வழக்கு தொடுத்த பிறகு பணி சரியாக செய்யவில்லை என்பது மட்டும் இந்த பண்டிகை முன்பணம் இது வரவில்லை என்று மாவட்ட கல்வி அலுவலர் இந்த குற்றச்சாட்டு உள்ளது என்று குறிப்பிட்டு ஒரு கடிதம் அனுப்பியதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுதுதான் அவர் அந்த பணிப்புறக்கில் இருக்கிறார் என்பதே எனக்கு தெரிய வரும். முன் அனுமதி பெறாமல் அரசு உதவி பெறும் பள்ளி பணி நியமனம் செய்ய முடியாது. கடந்த ஆண்டு 3 பிஜிஎஸ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடத்துக்கு ஒப்புதல் கிடைத்தது. முறையாக நியமனம் செய்யப்பட்டு கல்வித்துறையால் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஊதியம் வருது. தற்பொழுது ஒரு எஸ்சி அருந்ததியர் போஸ்ட் இன சுழற்சி போஸ்ட்ல இங்கிலீஷ் பிஜி பணியிடம் முன் அனுமதி பெற்று நிரப்பப்பட்டுள்ளது.
அது தொடர்பாக அவருக்கு ஊதியம் வர காலதாமதம் ஆனதுனால அவரோட ஊதிய நலனுக்காக நிர்வாகம் சார்பாக நான் வழக்கு தொடுத்து 8 வாரங்கள்ல அதை பரிசீலித்து முடிவு செய்ய சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனையும் முறையாக முதன்மை கல்வி அலுவலருக்கு ஃபார்வர்ட் செய்துள்ளேன். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவரை நேரடியாகவும் கோரிக்கை விடுத்து மேற்படி ஆசிரியருக்கு சம்பளம் கிடைக்க ஆவணம் செய்து கொண்டுதான் உள்ளேன். 42 பேருங்கிறது உண்மைதான். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் என்னன்னா, 3 வருஷம் என் பதவி காலம் முறையா இருக்கிற போது யாரும் எந்த குற்றச்சாட்டு எழுப்பல. சரியா? இப்ப நான் நீட்டிப்புல இருக்கேன். அடுத்து தேர்தல் நடக்கிற தாமதமானதுனால எங்களுக்குள்ளே நிர்வாகத்துல பல போட்டி வந்துட்டு மகமையில நான் நின்னா இவ்வளவு பணிகள் செய்திருக்கனால ஒருவேளை வென்று மீண்டும் வந்து விடுவேனோ என்ற அச்சத்தின் காரணமாக ஆசிரியர்களை தூண்டிவிட்டு ஒரு சங்கம்னா பல தரப்பு ரைவல்ரி இருக்கதான் செய்யும். உங்களுக்கே தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம செய்யுது. அதுக்கு நான் எந்த காலத்திலும் ஆசிரியர்களை பயன்படுத்தினது இல்லை. ஏன்னா மாணவர்களோட கல்வி நலன் பாதிக்கும் என்பதனால. ஆனா இவங்க துணிஞ்சு என்னைய படி கொடுக்கிறதுக்காக ஆசிரியர்களை கையில எடுத்து எனக்கு எதிராக திசை திருப்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதும் பள்ளியில நிர்வாக பணியாளர்கள் உள்ளார்கள். அவர்கள் கடமையை ஒழுங்காக தான் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஊதியத்துக்கு பாதுகாப்பு நான் தான். ஒரு தேர்தல் நடந்து முறையாக இன்னொருத்தர் தேர்வு பெற்று வரும் முறை அதில் அந்த பொறுப்புல பணியாற்றுவதற்கு எனக்கு உரிய சட்ட பாதுகாப்பு மகமை விதிகளிலும் உள்ளது, நீதிமன்ற உத்தரவுகளும் உள்ளன. அதனை மீறி என்னை அகற்றுவதற்காக மேற்கண்ட அவதூறுகளை இவர்களாகவே அவர்களை வைத்து தூண்டிவிட்டு செய்கிறார்கள். தற்பொழுது வேண்டாலும் நீங்க பள்ளிக்கு சென்று பாருங்கள். அவை அனைத்தும் அந்த கூறுவதற்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாஃப் ரூம் நான் பொறுப்பேற்ற பிறகு ஸ்டாஃப் ரூம் டாய்லெட்டை தான் முதல்ல நானும் சக நிர்வாகி சேர்ந்து கழுவணும். ஆள் இல்லாத காரணத்தினால முறையை எல்லாம் செஞ்சு மைதானம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எம் பள்ளியில் தூத்துக்குடி மாநகரில் அரசு பெறல எம் பள்ளி மைதானம் இப்ப சிறப்பாக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. நண்பர் சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் தெரியும் என்பதை இத்தருணத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அங்க இவன் மணி வந்துட்டு இருக்கான்.